கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். தன் மனதை அடக்கியாச்சு அப்படின்னா 90% பிரச்சனை வராது. நீடிய சாந்தத்தோடு இருக்கும்போது 90% பிரச்சனை வராது, 90% வராது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில குடும்பத்துல சண்டை போட்டு குடும்பமே பிரிஞ்சு போயிடும். சில குடும்பத்துல மனதை அடக்காமல் இருக்கும்போது நிறைய தவறான பாவத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்வாங்க. அப்புறம் 2 பாயிண்ட் இருக்கு. நீடிய சாந்தமும் வேணும், அதே நேரத்தில் மனதை அடக்கவும் செய்யணும். ஒரு குடும்பத்திலே எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, மனதை அடக்காமல் இருக்கும்போது பிரச்சனை ஆரம்பிக்கும். 2வது, நீடிய சாந்தமா பொறுமையா இல்லைன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போடுறாங்க, சடக்குன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. கொஞ்சம் பொறுமையா மனசு அடக்கியிருந்தாலோ இல்லை நீடிய சாந்தத்தோடு இருந்திருந்தாலோ அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருக்காது. சரி, ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகும்? அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கும்போது பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பல கஷ்டம் இருக்கும். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இணைந்து வாழணும். வாலிப வயசுல நிறைய குடும்பத்துல கோபம் தலைக்கு மேல வரும், யார் பேச்சுக்குமே கேட்க மாட்டாங்க, அங்க நீடிய சாந்தம்லாம் இருக்காது, மனதை அடக்கிற அந்த சுபாவம்லாம் இருக்காது. லாஸ்ட் பார்த்தா எங்கேயாவது ஒரு பக்கம் போய் அப்புறம் வழி தவறி அப்புறம் கெட்டு அப்புறம் அழிந்து அப்புறம் பார்த்தா வாழ்க்கை பார்த்தா ஐயோ. காரணம் என்ன? மனதை அடக்காமல் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் அதிகம். இன்னொரு பக்கம் நீடிய சாந்தத்தோடு இருக்கும்போது பிரச்சனை வராது. அப்ப இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 பாயிண்ட் தான். நீடிய சாந்தமா இருந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மனதை அடக்கிற பிள்ளைகளா இருந்தால் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வசனத்தை முடிந்தா மனப்படமா படிங்க. வாழ்க்கையிலே நம்ம நீடிய சாந்தம் உள்ள பிள்ளையா இருக்கிறோமா? தன் மனதை அடக்கிற பிள்ளையா இருக்கிறோமா? கேட்டதெல்லாம் உடனே கிடைக்குன்னு சொல்லிட்டு பல காரியங்கள் செய்வாங்க. உமக்கு சித்தமா இருந்தா எங்க வீட்டுக்குள்ள தாங்கப்பா. முதல்ல மனசை அடைக்கிறணும், மனதை அடைக்கிறணும், நீடிய சாந்தத்தோடு இருக்கணும். நம்ம ஜெபித்தா கூட என் வீட்டுல இப்படி இருக்குப்பா, அவ்வளவுதான், தேவன் பார்த்துக்கூடாது. ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். இரவு நேரத்துல 2 பாயிண்ட் தான். நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கப்பா. தன் மனதை அடக்கிறவன் உத்தமன், நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்திலும் கத்தரக்கூடாத கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் உங்க பிள்ளைகளை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் எழும்பட்டும்பா. கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா எங்களுக்கு அந்த பாரம் தாங்க. தேசத்துக்கா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா தரப்புல நிக்கணும். குடும்பத்துக்கா தரப்புல நிக்கணும். தன்னை ஜெபம் பண்ணணும். தானியேலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். விசேஷ ஆவியினால் ஊற்றுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையில தனிமை திக்கட்டா பிள்ளையா இருக்காங்க, கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க.
எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாமல் பல காரியத்தில் போராடுறாங்க, கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பம் அவங்களுடைய மன விருப்பம் என் தேவனுக்கு தெரியும், கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல அப்பா இணைந்திருக்காங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்தித்து சுகமாக்கி பலவீனத்தையெல்லாம் நீக்கி தீர்காய் சந்து பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. இரவணத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கற்பதனைய ஜீவினம் கர்த்தர் மனமறைங்க ஆசீர்வதிங்க. மாசம் இருக்காங்க தேவன் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. இந்த நாள் முழுதும் எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட கிருபைக்காக நன்றி. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கப்பா, கர்த்தருடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங்ல இருக்காங்க, எல்லாரையும் உங்க பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம். வியாபாரி விசேஷமா உங்களுடைய பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு புறக்காக இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்காக இருக்காங்க, எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் தூக்கம் வராமல் பலவிதமான பிரச்சனை இருக்காங்களோ அந்த பிரச்சனை உபத்திரத்துல மாற்றி இன்பமான தூக்கம் தாங்க. எங்க கூட நீங்க தங்கிருங்க. உங்க நாமமை விடட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் கர்த்தர் ஆசிரிங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த அடிமையில இருக்காங்களோ அந்த அடிமையில வெளியில வரணும். கர்த்தர் கூட இருங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.